முதல் மனைவியை கொலை செய்து தண்டனை பெற்ற நபர் தற்போது ஜாமீனில் வந்து இரண்டாவது மனைவியையும் மாமியாரையும் படுகொலை செய்திருக்கும் சம்பவம் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் படியூர் பகுதியில் ஒரு வீட்டிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது. அந்த வீட்டில் ரேகா என்ற பெண்ணும் அவரது தாயார் மணியம்மாளும் வசித்து வந்துள்ளனர். சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் மணியம்மாளின் மற்றொரு மகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த அவர் வீட்டின் பின்புறமாக உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ந்து போனார். வீட்டின் முற்றத்தில் 65 வயதான மணியம்மாளின் சடலமும் பெட்ரூமில் அவரது மகள் ரேகாவின் சடலமும் அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. அதிர்ந்து போன அவர் உடனே காட்டூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் சடலங்களை கைப்பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது ரேகாவின் கணவர் பிரேம்குமார் மாயமாகி இருப்பது தெரிய வந்தது. பிரேம்குமார் குறித்து விசாரித்த போது அவர் மீது ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருப்பதும் தெரிய வந்தது. பிரேம்குமார் கடந்த 2019ஆம் ஆண்டு அவரது முதல் மனைவி வித்யா என்பவரை கழுத்தை அழுத்து கொலை செய்துள்ளார். அவரது உடலை அருகில் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு எடுத்துச் சென்று எரித்துள்ளார். கொடூரமான கொலையை அரங்கேற்றிவிட்டு போலீசாரை குழப்புவதற்காக அவரது செல்போனை பாபநாசம் பட பாணியில் வட இந்தியா செல்லும் ரயிலை போட்டுவிட்டு தலைமறைவாகி இருக்கிறார். அப்போது கொலை வழக்கை புலனாய்வு செய்த போலீசார் குற்றவாளி வட இந்தியா தப்பிச் சென்று விட்டதாக ஆரம்பத்தில் நினைத்தாலும் பின்னர் தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த வழக்கிலிருந்து சமீபத்தில் தான் அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். சில சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கு. அதாவது ஒன்று, சிலர் அவங்க எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்களால இயலாமையாகவே இருக்கும். அந்த மாதிரி இயலாமை அந்த விஷயத்தை மற்றவங்க பண்ணும்போது அவங்களுக்காக இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னால் தான் முடியல, அவனாவது பண்ணானே, நீங்களாவது பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளால் செய்ய முடியாது, இன்னொருத்தவன் செய்கிறான், அதனால் அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு வந்து நம்மளுடைய ஆதரவு இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இது ஒரு விதம். இன்னொன்று என்னென்னா, சமர் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு 2 கேரக்டர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் மனுஷனுடைய உயிரோட விளையாடுவாங்க. இவனை எப்படி பண்ணணும், அவனை அப்படி பண்ணணும், அந்த மாதிரி மனுஷங்களை வச்சு கேம் விளையாடுவாங்க. அந்த மாதிரி சில அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவங்களுடைய உயிரோட விளையாடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை தரும். இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் சும்மா உங்களுக்கு ஒரு நாலேஜ்க்காக சொன்னேன். இந்த பிரேம்குமார்ங்கிறவன் ஆல்ரெடி மேரிட். அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை 2019 கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை வழக்குக்கு ஜாமீன் கொடுத்து வெளியில் அமைச்சிருக்காங்க. இப்போ 2வது ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுடைய அம்மா 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கான், ரொம்ப கொடூரமா. ஸோ இந்த கொலையை பண்ணது இவன் தானா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த 2 கொலையை பண்ணது இவனுக்கு ஜாமீன் கொடுத்த அந்த ஒரு நபர் தான் இந்த 2 கொலைக்கான கொலையாளி. இந்த பிரேம்குமாரோடைய முதல் மனைவி கொலை வழக்கை கண்டுபிடிச்சிங்கல்ல போலீஸ்காரங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா உங்கள் பழைய பூட்ஸ் செருப்பு இருக்கும், பூட்ஸ் இருக்கும்ல, பூட் ஷூ எடுத்துகிட்டு போய் இவனுக்கு இப்போ ஜாமீன் கொடுத்தாங்கல்ல, அவன் எவன்னு பார்த்து அவன் வீட்டுக்கே போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்கும்போது அந்த பிஞ்ச பூட்ஸாலேயே 4 சாத்தி ஏன்டா இவனு கொலை பண்ணது அவனுடைய பொண்டாட்டி, அதுவும் கழுத்தறுத்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அவனை கொலை பண்ணிவிட்டு பாடியை கொண்டு போய் காட்டுக்குள்ளே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபோனை நார்த் இந்தியா ட்ரெயினில் போட்டோம். நாங்கள் எங்களுடைய மூளையை கசக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு கொலையாளி யார் அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்சு காடு மேடு வெயில் பகல் நைட்டு பணத்தை கூட நின்று கண்டுபிடிச்சோம். நீ அசால்ட்டாக ஜாமீன் கொடுத்து வெளில அனுப்புறீங்க. இப்போ பாரு 2வது கொலை பண்ணிட்டானா, இப்போ 2வது டைம் அவன் 2 கொலை டபுள் கொலை பண்ணியிருக்கான். உங்கள் பிஞ்ச பூட்ஸால் சாணியை கரைச்சி நல்லா அடிச்சு தெருவில் எடுத்துட்டு வந்து உள்ளே போட்டு ஸ்டேஷன் ஜெயிலுக்குள்ளே போட்டு ஷிஃப்ட்டு போட்டு அடிச்சு வெளுத்துருங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களா பெரிய ஹானரபிள், அவங்கள அப்படி பண்ணக்கூடாது. மாலை மரியாதையோடு போய் ஐயா ரொம்ப நல்லது பண்ணீங்க, இப்போ அந்த பிரேம்குமார் கொலைகாரன் கிடையாதுங்க, இந்த 2 கொலையை பண்ணது அந்த பிரேம்குமார் கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க.